அலறீங்களே, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆள் வந்து வாசிச்சா என்ன அலறல் அலற போறீங்களோ? ஒண்ணு மட்டும் ஷூட்டி, அந்த ஆள் இந்த அளவுக்கு மட்டமா வாசிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். என்னங்கடி சேம் சைட் கோல் போடுறீங்க? ஆள் வந்தாச்சு. நான் சொன்ன செட்டப்லாம் ரெடி தானே? ரெடி. ஓகே, கம் ஆன். சக்சஸ். நீ சொன்னால கூட்டு வந்துட்டமா? நிர்மல், கம் இன். என்ன நிர்மல் அப்படி பாக்குற? ஷீ இஸ் மை டாட்டர் ராதா. அதெல்லாம் உன்னுடைய பரிவாரங்க. ராதா, மீட் மிஸ் நிர்மல். நீ சொன்ன பியானோ மாஸ்டர். பியானோ மாஸ்டரா? ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. பின்ன எப்படி தெரியுது? மார்கழி மாசத்து பஜனை கோஷ்டியில ஒத்து ஊதுற பையன் மாதிரி இருக்கு. ஐயோ பாவம். நிர்மல், டோன்ட் மிஸ்டேக். என் மக எப்பவுமே பிராங்க் தான். ஓ, டோன்ட் வரி. உங்க மக ரொம்ப பிராங்க்னு எனக்கு நல்லா தெரியும். எப்படி? இப்போ இவங்க வரவேற்ற முறையில இருந்தே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? Sorry, come in. Take your seat. Please. ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? Hot or cold? As you like. அர்ஜுனாரி, சாருக்கு சூடா ஒரு கப் காஃபி கொண்டா? By the by, meet my friends. ஏய், வாங்கடி. சக்தி, கலா, ரேகா, லக்ஷ்மி, பத்மா. இவங்கெல்லாம் என் கிளாஸ்மேட்ஸ். கிளாஸ்மேட்னு சொல்றாளே தவிர ஒரு நாளாவது கிளாஸுக்கு போனதை நான் பார்த்ததே கிடையாது. படிக்கிறது கூட பார்த்தது கிடையாது. எப்ப பாரு காரை எடுத்துக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் ஊரை சுத்திட்டு இருக்கிறதா இவளுடைய வேலை. தேங்க்ஸ். என்ன சார், காஃபில சக்கரை ஏதாவது குறைச்சலா இருக்கா? இல்ல இல்ல, உப்பு தான் அதிகமா இருக்கு. Doesn't matter. என்னம்மா இப்படி பண்ணிட்டேன்? சாரி நிர்மல், என் மக எப்பவுமே இப்படிதான். டேக் இட் ஈஸி. ஓ, இட்ஸ் ஆல் ரைட். பாடத்தை ஆரம்பிக்கலாமா? ஓகே, கம் ஆன். இதுதான் பியானோ. இஸ் இட்? ட்ரை பண்ணி பாருங்க. Thank you. Well done, நிர்மல். மார்வெலஸ், ரொம்ப அருமையா இருந்தது சார். நாங்க யாருமே இப்படி வாசிப்பீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்ல. Thank you. சார், யாருக்கு இப்படி வாசிக்க கத்துக்கிட்டீங்க? எனக்கு நானே தான். வெரி குட், வெரி குட். இப்பதான் நீ பியானோ மாஸ்டர் ப்ரூவ் பண்ணிருக்க. ஆமா, நாளைக்கு எத்தனை மணிக்கு என் பொண்ணு கிளாஸ் வரணும்? 10 மணிக்கு. அப்ப நான் வரட்டுங்களா? Thank you. உப்பிட்ட வர உள்ளளவும் நினையும்பாங்க. Thank for your salt coffee. ராதா, ராதா, சாப்பிடலையாமா? ராதா, என்ன இது என்னைக்கு மேலாம் இப்படி? ராதா, என்றும் அப்பா! அந்த பாட்டோட இனிமையில தான் நான் என்னையே மறந்து உட்கார்ந்திருக்கேன். அது இவ்வளவு கோரமா பாடி என்ன கொடுமைப்படுத்தாதீங்கப்பா. அகோர பச்சையில் நான் செத்துக்கிட்டு இருக்கேன். இப்ப என்ன என்ன செய்ய சொல்றீங்க? சாப்பிடு. இல்ல என்ன? என்றும் தயவு செஞ்சு பாடாதீங்கப்பா. சாப்பிடு. சாப்பிடுறேன். ஐயோ. என்ன மேடம், பியானோ கத்துக்க வந்திருக்கீங்களா? கிளாஸ் 10 மணிக்கு ஆச்சே. நான் ஸ்பெஷல் கிளாஸ் எல்லாம் நடத்துறது இல்ல. என்ன சைலண்ட் ஆயிட்டீங்க? கம் ஆன், உட்காருங்க ப்ளீஸ். ஆமா, என்ன சாப்பிடுறீங்க? ஹாட் ஆர் கோல்ட்? சால்ட் காஃபி. உங்களுக்கு தான் ரொம்ப பிடிக்குமே. நேத்து நான் விளையாட்டுக்கு செஞ்சேன். இப்போ விளையாடதான் வந்தீங்களா? பியானோ கத்துக்க வந்தேன். ஆல்ரைட், கம் ஆன். C D E இது F, this is G. Hey, எங்க பாக்குற? ரீட் எங்கயா இருக்கு? யூ ட்ரை நோ.
என்னம்மா பியானோ டியூஷன் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குப்பா. ரொம்ப நல்லா கத்து கொடுக்குறாரு. நானும் கேள்விப்பட்டேன். பார்க், பீச், ஹோட்டல்னு எல்லா இடத்துக்கும் பியானோவை தூக்கிட்டே போய் கத்துக்கிறீங்களாமே. புரியுதுமா, பொண்ணை பத்திட்டா மட்டும் போதுமா? காலகாலத்துல செய்ய வேண்டியது உருப்படியா செய்யுங்கிற. போங்கப்பா. எனக்கே வாசிக்க கஷ்டமா இருக்கிற நோட்ஸ் நீ ரொம்ப ஈஸியா வாசிச்சிட்ட. தேங்க்யூ உன்னை மாஸ்டர். எப்படி பாராட்டுறதுன்னே எனக்கு தெரியல. எஸ், யூ டூ பிரில்லியன்ட். தேங்க்யூ சார். நீங்க எல்லாம் பியானோவை ஒரு பொழுதுபோக்கா கத்துக்கிறீங்க. ஆனா உஷா அத ஆராதனையே செய்யறா. அது எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? நம்ம கரெக்ட்? இந்த எண்ணம் உங்க மனசுல எப்பவும் நிரந்தரமா இருக்கணும் மாஸ்டர். இந்த எண்ணம் மட்டும் இல்ல, உனக்குன்னு ஒரு தனி இடமும் என் மனசுல எப்பவும் இருக்கும். 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 ஹலோ ஹலோ, யார் பேசுறது? ஹலோ 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 ஹலோ, ஸ்டூபிட். ஹலோ. ஹாய் ஸ்வீட்டார்ட், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க்யூ. என் போனை நீங்க இந்த நேரத்துல எதிர்பார்க்கவே இல்லைல்ல? போன் எதிர்பார்க்கல, உன்னதான் எதிர்பார்த்தேன். இப்ப நான் ஏன் போன் பண்ணேன் தெரியுமா? உங்க பாட்டை கேட்கணும்னு தான். என்னது, பாடணுமா? போன்லயேவா? ஆமா, கண்டிப்பா பாடணும். அதுவும் இப்பவேதான். மானசீக மனைவி கேட்கும் போது மறுக்க கூடாதுதான். என்றும் வானவெளியில் இசைக்கும் கோயில் நான், மலரும் முள்ளும் மலரும் கனியும் கல்லும் கனியும். தேங்க்யூ டார்லிங். நீங்க மட்டும் பக்கத்துல இருந்தா உங்களை அப்படியே ஹாய் ஸ்வீட்டார்ட், இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலையே. உஷாவா? என்ன இந்த நேரத்துல போன்? உங்ககிட்ட தனியா ஒரு விஷயம் பேசணும். காலையில கிளாஸுக்கு வரவல்ல, அப்ப பேசிக்கலாம். அது வரைக்கும் தாங்காது. இப்பவே பேசணும். என்னது, இப்பவே வா? இப்பவே தான். ப்ளீஸ் வீட்டுக்கு வாங்க. ஓகே ஓகே, வரேன்.
நான் இந்த அளவுக்கு வளர விட்டுருக்கவே மாட்டேன். அப்படின்னா இத்தனை நாளா என்ன புகழ்ந்தது, பாராட்டினது, பரிசு கொடுத்தது, இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு நல்ல மாணவிய ஊக்கப்படுத்தி இருக்கேன்னு அர்த்தம். நான் அப்படி நினைக்கல நிர்மல். நீங்க என்ன உயிருக்குயிரா காதலிக்கிறதா நினைச்சு உங்க மனைவியா மனசார வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீங்க எனக்கு கிடைக்காம போயிட்டா அது என்னால தாங்கிக்க முடியாது நிர்மல். உனக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். உன் மனசுல அப்படி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தினதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுவரைக்கும் காதலிங்கிற உரிமையில பேசின, இப்போ உங்க காதல பிச்சையா கேக்குறேன் நிர்மல். தயவு செஞ்சு என்ன ஏத்துக்கங்க. உஷா, காதலுங்கிறது ரெண்டு இதயங்கள் ஒண்ணே ஒண்ணு விரும்பி உன்னோட ஒண்ணு ஐக்கியமாகணும். அதை வற்புறுத்தி கேட்கறதும் தப்பு, இறக்கப்பட்டு கொடுக்கறதும் தப்பு. நிர்மல், எங்க அம்மா சின்ன வயசுல இருந்தே ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்தே என்ன வளர்த்துட்டாங்க. நான் ஆசைப்பட்டும் கிடைக்காத ஒண்ணு இருக்குன்னா அது நீங்களா தான் இருப்பீங்க நிர்மல். இந்த உலகத்துல உனக்கு பிடிச்ச எதை வேணும்னாலும் கேளு, எப்பாடுபட்டாவது வாங்கி கொடுத்துடுறேன். ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாத. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். நாளைக்கு கிளாஸ்க்கு வந்துரு. காதலியா இல்ல, என்னுடைய மாணவியா. தனி இடம் என் மனசுல. ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாத. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். உனக்குன்னு ஒரு தனி இடம் என் மனசுல எப்பவும் இருக்கு. ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாத. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். உனக்குன்னு ஒரு தனி இடம் என் மனசுல எப்பவும் இருக்கு. ஆனா என்னுடைய இதயத்தை மாத்திரம் கேட்டுறாத. அதை ஏற்கனவே இன்னொருத்திக்கு கொடுத்துட்டேன். நிர்மல், இப்படியே இருந்தா எப்படி? என்னால உஷாவோட சாவை மறக்கவே முடியல ராதா. மறக்க முடியாத சாவுதான். அதுக்காக வருத்தப்படலாம். கூடவே வா சாக முடியும். நீ நிலைமை தெரியாம பேசுறியா ராதா? நிர்மல், நீங்க உஷாவை காதலிச்சீங்களா? இல்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ அவ மனசுல ஒரு நம்பிக்கையை உண்டாக்குனீங்களா? நோ, அவ ஒரு நல்ல ஸ்டூடெண்ட் தான் நான் கொஞ்சம் ஃப்ரீயா பழகினேன். அத அவ தப்பா எடுத்துக்கிட்டா. கண் பார்வையை படிக்க தெரியாதவ காதல் பண்ணிட்டா. அதுக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? பைத்தியக்காரி. எலிய பிடிக்கிற அதே வாயால பூனை குட்டியையும் தூக்குது. ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை அவ புரிஞ்சுக்கல. மனசுக்குள்ள அவளையே ஒரு ஆசைய வளர்த்துக்கிட்டா. அது ஃபெயிலியர் ஆன உடனே அதுக்கு முடிவும் அவளே தேடிக்கிட்டா. அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லையே. ஒரு நல்ல மாணவியை இழந்துட்டேன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன். அதுக்கு என்ன செய்ய முடியும்? உங்களை எங்கேயே விட்டு வச்சா அப்புறம் நான் உங்களுக்காக வருத்தப்பட வேண்டி வரும். ஏதாவது ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாவது போயிட்டு வரலாம். கமோன் நிர்மல்.